Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 16 long answer 1 படிக்கலாம். Name the gaseous plant hormone. Gaseous plant hormone ஓட name நம்ம mention பண்ணோம். Describe its 3 different actions in plants. Plantsல அந்த ஹார்மோன்னால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அது நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். Then which hormone is known as stress hormone in plants? Why? And the hormone name mention பண்ணணும், stress hormone name, and why it is called as stress hormone நீங்க explain பண்ணணும். நம்ம சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிடுங்க. இந்த கொஷின்கான ஆன்சர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 232ல இருக்கு. எத்திலின் இஸ் அ gaseous plant hormone. அந்த gaseous plant hormoneோட நேம் எத்திலின். It is a growth inhibitor. Growth inhibitor na it reduces or slows down the growth of the plant ன்னு அர்த்தம். It is mainly concerned with maturation and ripening of ஃப்ரூட்ஸ். ஒரு ஃப்ரூட் வந்து இப்போ சில சமயம் ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ரூட் சின்ன சைஸாகவே இருக்கும். இட் won't grow பிக், சின்னதாகவே அப்படியே இருக்கும். ஸோ அது மெச்சூர் ஆகிறதுக்கும் அந்த ஃப்ரூட் ரைப்பன் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது எது? எத்திலின். பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலின். எத்திலின் இருக்கனால பிளான்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது? உங்க கொஸ்டின்ல 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். எத்திலின் ப்ரமோட்ஸ் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ப்ரமோட்ஸ் அப்படின்னா என்ன? அது ரைப்பன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரூட்ஸ் நல்லா காயிலிருந்து கனிஞ்சு பழமாகறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, பனானா எக்ஸெட்ரா. இதெல்லாம் நம்ம நார்மலா பார்க்குற ஃப்ரூட்ஸ் தான். தக்காளி, ஆப்பிள், மாம்பழம், பனானா இதெல்லாம் நார்மலா நம்ம பார்க்குற ஃப்ரூட்ஸ் தான். அடுத்தது எத்திலின் இன்ஹிபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ் இன் டைகாட்ஸ். இன்ஹிபிட்ஸ் த எலாங்கேஷன் ஏற்கனவே பார்த்தோம். ரெடியூசர்ஸ் ஆர் ஸ்லோஸ் டவுன், அதை கம்மி பண்ணுது, அதோட growth கம்மி பண்ணுது. ஸ்லோஸ் டவுன் த இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் வாட்? ஸ்டெம் அண்ட் ரூட். வேர் பகுதியும் கிளை பகுதிகளும் வளர்ச்சியை அது கம்மி பண்ணுது. எதுல? இன் டைகாட்ஸ். டைகாட்ஸ்னா என்ன? They are the flowering plants whose seeds contain 2 seed leaves. இப்போ நீங்க ஒரு பட்டாணி எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 2 லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் டைகாட்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி டைகாட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பீன்ஸ், பீ, மேங்கோ இதெல்லாம். ஸோ எத்திலின் என்ன பண்ணும்? இன்ஹிபிட்ஸ், ஸ்லோஸ் டவுன் ஆர் ரெடியூசஸ் த லென்தனிங் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ் இன் டைகாட்ஸ். அடுத்த பாயிண்ட், எத்திலின் ஹேஸ்டன்ஸ் த செனிசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். செனிசன்ஸ்னாக்கா ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹேஸ்டன்ஸ்னா துரிதப்படுத்துதல், ஃபாஸ்டன்ஸ், வேகமா நடக்க வைக்கும் இந்த ப்ராசஸ. செனிசன்ஸ்னா 2 இருக்கு. ஒன்று வந்து செனிசன்ஸ் ஆஃப் லீஃப், இன்னொன்று செனிசன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இப்போ செனிசன்ஸ் அப்போ என்ன நடக்கும்னா, the green pigment breaks down rapidly. லீவ்ஸ் எந்த கலர்ல இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும். அது அப்படியே அந்த கிரீன் கலரை லூஸ் பண்ணிட்டு லீவ்ஸ் டர்ன் எல்லோ. And then plants recycle valuable nutrients back into survival organs like roots, stems and seeds. இந்த லீஃப்ல இருக்க நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மக்னீசியம் இது எல்லாத்தையும் பிளான்ட் என்ன பண்ணும்னா அந்த லீஃப்ல இருந்து எடுத்து வேற ஹெல்த்தியா இருக்க லீவ்ஸ் இல்லைன்னா ரூட்ஸ், ஸ்டெம்ஸ், சீட்ஸ் எதுக்கு தேவைப்படுதோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதுக்கு சப்ளை பண்ணிடும். அண்ட் ஆஃப்டர் சம் டேஸ் அந்த லீஃப் அப்படியே அந்த இலையிலிருந்து விழுந்துரும் கீழே. இதுதான் செனிசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ்ன்னு சொல்றோம். ஃப்ளவர் செனிசன்ஸ்னா என்ன? இட் அக்கர்ஸ் மச் ஃபாஸ்டர் தேன் லீவ் செனிசன்ஸ். இதுவும் அதே தான், ஃப்ளவர் வாடி விழுறது தான். இது கொஞ்சம் வேகமா நடக்கும் இந்த ப்ராசஸ் லீவ் செனிசன்ஸ் விட. அந்த பெட்டல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஃபேட் ஆகி ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிரும். அப்புறம் அப்படியே உதிர்ந்துரும் செடியில இருந்து. இந்த அதே மாதிரி நியூட்ரியன்ட் ரீஅலோகேஷன் ஆல்சோ ஹேப்பன்ஸ் ஹியர் லைக் இட் ஹேப்பன்ட் இன் லீஃப் செனிசன்ஸ். இதுல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வேற நல்லா ஹெல்த்தியா க்ரோ ஆயிட்டு இருக்க ஃப்ரூட் இல்லைன்னா சீடுக்கு சப்ளை பண்ணிடும் பிளான்ட். இதுதான் ஃப்ளவர் செனிசன்ஸ். ஸோ எத்திலினோட ரோல் என்ன? எத்திலின் ஹேஸ்டன்ஸ் த செனிசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். இதுல இந்த 3 பாயிண்ட்லயும் இந்த வேர்ப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் ஷேப் போட்டு. ப்ரமோட்ஸ், இன்ஹிபிட்ஸ், ஹேஸ்டன்ஸ். அப்ப எதை ப்ரமோட் பண்ணுது? ஃப்ரூட்டோட ரைப்பனிங்க. எதை இன்ஹிபிட் பண்ணுது?
ஒரு ரெடியூஸ் பண்ணுது. எதை இன்ஹிபிட் பண்ணுது? எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ட இன்ஹிபிட் பண்ணுது. பர்ட்டிகுலரா இன் டைகாட்ஸ். எதை ஹேஸ்டன்ஸ் பண்ணுது? எதை வேகமா செயல்பட வைக்குது? செனிசன்ஸ். செனிசன்ஸ் ஆஃப் வாட்? லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த 3 வேர்பும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டக்குன்னு எழுதிடலாம். ப்ரமோட்ஸ், இன்ஹிபிட்ஸ், ஹேஸ்டன்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் இதுல என்ன கேட்டிருந்தாங்க? விச் ஹார்மோன் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் வை? ஆப்சிசிக் ஆசிட் இஸ் அ growth inhibitor which regulates abscission and dormancy. ஆப்சிசிக் ஆசிட்ங்கிறது growth-அ ரெடியூஸ் பண்றது இல்லைன்னா ஸ்லோ டவுன் பண்ற ஒரு ஹார்மோன். இட் ரெகுலேட்ஸ் அப்சிஷன் அண்ட் டார்மன்சி. இந்த பிக்சர்ல நீங்க பாருங்க, செனிசன்ஸ் அண்ட் அப்சிஷன் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த பிக்சர்ல. ஹெல்த்தி, இது வந்து ஹெல்த்தியா இருக்கு கிரீன் பிளான்ட். இந்த இதுல வந்து செனிசன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது அப்படியே கிரீன் கலர் லூஸ் பண்ணி எல்லோ கலரா சேஞ்ச் ஆயிட்டு, அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு அப்சிஷன் லேயரை பிளான்ட் இந்த இடத்துல பில்ட் பண்ணும். இதை இப்ப சில நோட் புக்ல நம்ம பெர்ஃபரேஷன் இருக்கும் இல்லையா, கிளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி, அது மாதிரி ஒரு அப்சிஷன் லேயரை பிளான்ட் இந்த இடத்துல பில்ட் பண்ணும். எதுக்குன்னா இட் ஹெல்ப்ஸ் த லீஃப் டு ஷெட் ஃப்ரம் த பிளான்ட். அந்த பிளான்ட்ல இருந்து விழறதுக்கு அந்த லீஃபுக்கு அந்த அப்சிஸ்ட் லேயர் ஒரு காரணமா இருக்கும். அப்சிஷன் லேயர். ஸோ அது பில்ட் பண்ணிடும் அண்ட் தென் த லீஃப் ஃபால்ஸ் டவுன். இதுதான் அப்சிஸ்ட் பிளான்ட் லீஃப்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸை கட்டுப்படுத்துறது அப்சிசிக் ஆசிட். அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ், ரெகுலேட்ஸ் டார்மன்சி ஆல்சோ. டார்மன்சினா என்ன? இப்போ விதைகளும் மொட்டுகளும் ஓய்வு நிலையில இருக்கிறத தான் டார்மன்சின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸை பிளான்ட் ஃபேஸ் பண்ணுது டூரிங் வின்டர் சீசன், எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதர் இருக்கு, இல்லைன்னா ட்ராட் கண்டிஷன், வறட்சி, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பிளான்ட்ஸுக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த பிளான்ட்ஸோட சீட்ஸும் அதோட ஃப்ளவர் பட்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜ், அதாவது ஒரு ஓய்வு நிலையில இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ஹார்மோன். ஸோ இட் இன்க்ரீசஸ் டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ், வின்டர் ஆர் ட்ராட், அதை டாலரேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டியை அப்சிசிக் ஆசிட் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது எதுல அவைலபிளா இருக்கு? இட் இஸ் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். குளோரோபிளாஸ்ட்னா என்ன? பிளான்ட்ஸோட அந்த பச்சை கலர் பார்ட்டிகல்ஸ், கிரீன் கலர் பார்ட்டிகல்ஸ் தான் குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அதுல அப்சிசிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். இதுல நீங்க டயக்ராம் எல்லாம் ஒன்றும் வரைய தேவையில்லை. இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கிளிக் ஆன் த லைக் பட்டன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.